அடுத்த செய்தி, மன்னார் வளைகுடாவில் வாடும் கடல் உயிரினங்களை காக்க மத்திய அரசின் திட்டத்திற்கு 2 மாவட்ட மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்தை செயல்படுத்தினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மன்னார் வளைகுடாவில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் முக்கிய கடல் மாவட்டங்களான ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் 21 தீவுகள் அமைந்திருக்கின்றன. மன்னார் வளைகுடா என்று அழைக்கப்படும் இந்த பகுதியின் அருகே சிங்கிள் தீவு, நல்ல தண்ணீர் தீவு, முயல் தீவு உள்ளிட்ட 21 தீவுகளை சுற்றி சதுப்பு நிலங்கள், பவளப்பாறைகள், கடல்வாழ் உயிரினங்கள், கடல் குதிரை, டால்பின் என சுமார் 3600க்கும் மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு இனப்பெருக்கம் செய்ய பவளப்பாறைகள், கடல் தாவரங்கள் ஆகியவை சுற்றி சூழ இருப்பதால் இந்த பகுதிகளில் அதிகமாக மீன்கள் காணப்படுகின்றன. இந்நிலையில் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள கரையோர பகுதியில் வாழும் 3 லட்சம் மீனவர்களின் வாழ்வாதாரமாக பல நூறு ஆண்டுகளாக இந்த பகுதிகள் இருந்து வருகின்றன. தீவு பகுதிகளுக்கு சென்று மீன்பிடிக்கும் மீனவர்கள் கரை வலை, ஓலை வலை, வீச்சு வலை, தூண்டில் வலை என சிறிய படகில் சென்று மீன்பிடித்து வருகின்றனர். அமைதியாக சென்று கொண்டிருந்த இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மத்திய அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. மன்னார் வளைகுடாவில் உள்ள 21 தீவுகள் மற்றும் அதில் வாழும் உயிரினங்களை பாதுகாக்கும் வகையில் தேசிய கடல் பூங்காவாக இப்பகுதியை மத்திய அரசு அறிவித்தது. மேலும் இந்த தீவுகள் அனைத்தும் தமிழக வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் அறிவித்தது. இந்த தீவுகளுக்கு மீனவர்கள் சென்று பவளப்பாறைகளை சேதப்படுத்தினால் 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 25,000 ரூபாய் அபராதமாக விதிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்பட்டது. மேலும் தீவு பகுதிகளை சுற்றி ஒளிரும் மிதவைகளை போடவும் வனத்துறையினர் ஏற்பாடுகள் செய்தனர். இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. திரும்பவும் அவங்க போட முயற்சித்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள், சிறுதொழில் மீனவர்கள், மீனவ பெண்கள் யாருமே தொழில் செய்ய முடியாத சூழல் உருவாகிடும். ஏன்னா போயாவை தாண்டி போனால் வனத்துறை கைது செய்து நடவடிக்கை எடுப்பார்கள். அப்படி இருக்கும்போது மீனவர்கள் எல்லாம் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகும். ஆகவே அதை மீறி போட நினைத்தால் மீண்டும் ராமநாதபுரம் மாவட்ட மீன்பிடி தொழிலாளர் யூனியன் ஒட்டுமொத்த மீனவர்களை ஒன்று திரட்டி அதை போடுவதை தடுத்து நிறுத்துவோம். தூத்துக்குடி பகுதியில் காணப்படும் 4 தீவுகளில் கடல் மிதவை அமைக்கும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 70க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தியதை அடுத்து அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்த திட்டத்துக்கு வாங்கப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒளிரும் மிதவைகள் ராமநாதபுரத்தில் உள்ள வனத்துறை அலுவலகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 17 தீவுகளை சுற்றி 500 மீட்டர் இடைவெளியில் தலா ஒரு மிதவை மிதக்கும்படியாகவும் அந்த மிதவை நகராதபடி இருக்க கடலுக்கு அடியில் சதுர வடிவ சிமெண்ட் பாரம் ஒன்று சங்கிலியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வகையிலும் செய்யப்பட்டது. ஆனால் மீனவ மக்களின் கடும் எதிர்ப்பால் இந்த பணிகளும் நிறுத்தப்பட்டன. மக்களின் வரி பணத்தில் வாங்கப்பட்ட பொருட்களில் புல், செடிகள் மண்டியும் கம்பிகள் துருப்பிடித்தும் ராமநாதபுரம் வன அலுவலர் அலுவலகத்தில் வீணாக கிடக்கின்றன. இந்த நிலையில் ஒளிரும் மிதவைகளை மீண்டும் போடுவதற்கு அரசு முயற்சித்து வரும் நிலையில் உயிரை கொடுத்தாவது தடுப்போம் என மீனவர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் வளைகுடாவை 560 சதுர கிலோமீட்டர் நாங்கள் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிச்சிருக்கோம். அதுக்கு நாங்கள் எல்லை போட போறோம் அப்படின்னு சொல்லி போயா போறதுக்காக எல்லா திட்டங்களும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக இந்த போயா போடுவதை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த போயா போடக்கூடிய இடங்களில் தான் சிறுதொழில் பண்ணக்கூடிய பாரம்பரிய நாட்டு மீனவர்களுடைய தொழில் வளங்கள் அந்த பகுதியெல்லாம் இருக்கு. அந்த நாட்டுப்படகு மீனவர்களால் அங்குள்ள பவளப்பாறைகளுக்கோ தீவுகளுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவங்க போயா போடுவதன் மூலமாக அப்பகுதியில் உள்ள மீனவர்களை அந்த கடல் பகுதியில் தொழில் செய்ய விடாமல் வெளியேற்றக்கூடிய ஒரு சூழலை வனத்துறையினர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. தீவு பகுதிகளில் காவல்துறையின் பாதுகாப்புடன் ஒளிரும் மிதவைகள் போடப்பட்டால்
3 லட்சம் மீனவர்கள் ஒன்று சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த வளங்கள் எல்லாமே போயா போடுறதுக்கு உள்ளதான் இருக்கு. அப்ப போயா போடுறதுக்கு வெளியில நீங்க போய் தொழில் பண்ணணும்னா அந்த பகுதியில வந்து சேறு மணல் தான் இருக்கு. அந்த பகுதியில மணல் உள்ள பகுதியில எந்த உயிரினங்களும் வாழ்ற மாதிரி இல்ல. அப்ப அங்க போய் நாங்க தொழில் பண்ணணும்னா நாங்க வந்து வாழ்வாதார அடிப்படையில மிகவும் பாதிக்கப்படுவோம். அதுக்கு வந்து நீங்க வந்து கடலுக்கே போக வேணாம், மீனவர்கள் கடலுக்கு போக வேணாம், நாங்க வந்து கடல் பகுதியை நாங்க ஆக்கிரமிச்சுக்கிறோம், நீங்க எங்கிட்டாவது போய் தொலைங்க, செத்து தொலைங்கன்னு ஏதாவது சொல்லுங்க. அதுக்காக போயா போட்டு நீங்க தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா மிக மிக ஒரு போராட்டத்தை வந்து நீங்க வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். மீனவர்களின் பாதிப்பை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமா என்பது கேள்விக்குறிதான். சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் மகேஸ்வரனுடன் அகிலன்.